மார்ச் 9. செய்தி இல்லாத செய்தி. அநேகரைப் போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாக தேவ சந்நிதியில் பேசுகிறோம். 2 கொரிந்தியர் 2:17. அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை அபூர்வமாயிருந்தது. 1 சாமுவேல் 3:1. இஸ்ரவேல் மக்களின் சரித்திரத்தில் மிக இருண்ட காலங்களில் இதுவும் ஒன்றாகும். இதே நிலை இன்று நமக்கு ஏற்பட்டுவிட்டதோ என கலங்குகிறேன். சபை சரித்திரத்தில் என்றுமில்லாத அளவு நமக்கு இன்று பிரசங்கங்களும் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய செய்தி எங்கே? ஆண்டவருடைய செய்தி நமது பிரசங்க பீடங்களில் அரிதாகி வருவதற்கு முதற் காரணம் செல்வம். பொதுவாக செல்வம் நிறைந்த ஊழியரை விட செல்வாக்கு குறைந்த பிரசங்கிமார்களின் வாய்களில் இருந்தே ஆண்டவரின் செய்தி தெளிவாகவும் திட்டமாகவும் வெளிவருகிறது. பொன், பெண், புகழ் ஆகியவையே ஊழியர் பலர் தப்பிக்க முடியாதபடி சிக்கிக்கொண்ட 3 வலைகளாகும். இதில் முதலாவது வருவது பொருளாசையை. மக்களை வசப்படுத்தி அவர்களிடமிருந்து பணம் கறப்பது இன்று வழக்கமாகிவிட்டது. சிறுவன் ஒருவன் ஒரு நாணயத்தை வழங்கிவிட்டான். பக்கத்தில் நின்று கொண்டிருந்த சிறுமி அவனை அந்த பிரசங்கியாரிடம் அனுப்புங்கள், அவர் யாரிடம் இருந்தும் பணத்தை எடுப்பதில் தேறினவர் என்றார். பணக்காரரை குறித்த பயம் பிரசங்கிமாருக்கு இருக்கக்கூடாது என்று வேத வியாக்கியானி மேத்யூ ஹென்றி எச்சரித்துள்ளார். ஆண்டவரின் செய்தி தடைப்பட அடுத்த காரணம் அற்புதங்கள் மீது அளவு கடந்த நாட்டம். பல நூற்றாண்டுகளாக பாரம்பரிய கிறிஸ்தவ ஊழியமானது சுகமளிப்பு அற்புதங்களை உள்ளடக்காததால் குணமாக்கும் வரங்களின் மீது ஏற்பட்டுள்ள புதுப்பித்த ஆர்வமானது நம்மை அடுத்த ஓரத்திற்கு தள்ளிவிட்டது. சுகமளிப்பு ஊழியத்தின் மீது ஏற்பட்டுள்ள அளவுக்கு மீறிய நாட்டமானது சுத்த சுவிசேஷத்தை களங்கமாக்கிவிட்டது. இதனால் ஏற்பட்டுள்ளது இரட்டை இழப்பு. இன்று அற்புதங்களும் எதிர்பார்த்த அளவு இல்லை, செய்தியும் இல்லை. தமது ஊழியத்தில் ஆண்டவராகிய இயேசு பிணியாளிகளை குணமாக்குவதை வலியுறுத்தினார். ஆனால் முதலாவது நற்செய்தி அறிவிப்பு, அடுத்துதான் சுகமளிப்பு என்பதை நாம் கவனிப்பது முக்கியம். ரட்சிக்கப்பட்டு ஆனால் சுகம் பெறாத தொழுநோயாளி பரலோகம் போய்விடுவான். ஆனால் சுகம் பெற்றும் ரட்சிக்கப்படாத பாவி அங்கு போகவே முடியாது. தனது கூட்டங்களில் பண்டிதர் பில்லி கிரஹாம் பிணியாளிகளுக்காய் ஜெபிப்பதில்லை. ஆனால் அவரது கூட்டங்களிலேயே கூடுதல் நபர்கள் கிறிஸ்துவுக்காய் தீர்மானித்துள்ளனர். ரகசியம், அவரிடம் செய்தி உண்டு. மிகப்பெரிய தீர்க்கதரிசியை குறித்து யோவான் ஒரு அற்புதமும் செய்யவில்லை. அங்கு அநேகர் அவரிடம் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. யோவான் 10:41-42. அவனிடம் ஒரு செய்தி இருந்தது. திருநெல்வேலியில் பணியாற்றிய தாமஸ் வாக்கர், டோனாவூரில் ஏமி கார்மைக்கேல், சிவகாசியில் தாமஸ் ராக்லாண்ட், கல்கத்தாவில் அன்னை தெரசா ஆகியோர் பிரதானமாக அற்புத ஊழியர் அல்ல. ஆனால் அவர்களுடைய செய்தி தலைமுறையாய் தொனித்துக் கொண்டே இருக்கிறது.